வாழ்க்கையில் சேல்ஸ் க்ளோசிங் கற்றுக்குங்க. அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. இஃப் யூ லவ் அண்ட் யூ டோன்ட் க்ளோஸ் தென் யூ டோன்ட் பிகம் எ ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட். பிஸ்னஸில் அது ரொம்ப ட்ரைனிங், அது ஒரு மென்டல் ப்ராசஸ். அதுக்கு தனியாக ஒரு 1 hour ஒர்க் ஷாப் நடத்தலாம் எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு. ஃபெயிலியர் ஆகுதுங்க ரொம்ப இயற்கையான விஷயம். உங்களுக்கு ஏதாவது ரொம்ப டென்ஷன் ஆனீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு போங்க. சப்போஸ் எல்லாருமே அடிக்கிற பால் சிக்ஸர் போகும்னு வச்சுக்கிங்க, நீங்கள் அந்த கிரிக்கெட்டை 2 மணி நேரம் உட்காந்து பார்ப்பீங்களா? யார் அடித்தாலும் சிக்ஸர். சில பால் நோ, 1 run 2 run ஃபெயிலு ஆகிறதுனால தானே கிரிக்கெட்டை பார்க்குறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையும். ஃபெயிலியர் ஆவது இஸ் ஒன்லி டிலேயிங் யுவர் சக்ஸஸ். அப்புறம் எவ்ரி ஃபெயிலியர் வில் டீச் யூ சம்திங் ஹவு டு பி மோர் சக்ஸஸ்ஃபுல். ஸோ கன்வெர்ட், அதுக்கு 4 stages இருக்கு. ஃபெயிலியர் அப்படின்றத ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்டை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ணுங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூ ஆல்வேஸ் கெட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபெயிலியர்ஸ். நான் ஃபர்ஸ்ட் இந்த மெட்டல் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி வந்தேன் அப்படின்னா, நான் ஒரு ஃபேப்ரிகேஷன் ஆர்டர் வாங்கிட்டு என்னுடைய ஓன் ரிலேட்டிவ் கிட்ட போய் பண்ணி கொடுக்க சொன்னேன். அவள் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் திங்க் பண்ணேன், அப்போ நம்மளே ஒரு ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணா என்னன்னு. ஸோ ஐ கிரியேட்டட் ஏ கம்பெனி கால் சரவணா இன்ஜினியரிங். இப்போ ஃபேக்ட்ரியை கிரியேட் பண்ணிட்டேன். ஐ வாண்ட் டு வின், ஐ வாண்ட் ஆர்டர்ஸ். பேப்பர் எல்லாம் பார்த்தா டெண்டர் இருக்கும். அவங்க போய் காம்படிஷன் போனால் 20 பேர் வருவாங்க. நான் ஒரு நாள் என்னையே கேட்டுக்கிட்டேன், நமக்கு காம்படிஷனே இருக்கக்கூடாது, அல்லது காம்படிஷன் இருக்கவங்க என்னை பார்த்து நீ ஆர்டர் எடுத்துட்டு போப்பான்னு. ஃப்ரெண்டுங்கள்லாம் சிரிச்சாங்க. அது மாதிரி கனவுல தான் நடக்கும்னு. பட் ஆனால் நடந்தது. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் அப்போ 2 years எடுத்துப்பாங்க. ஸோ பீப்புள் செட் ஓகே லெட் அஸ் பை ஃப்ரம் சிவான்னு என்னுடைய சரவணா இன்ஜினியரிங்கில் வாங்கினாங்க. யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் பிஸ்னஸ் வித் யுவர் ஓன் ரூல்ஸ். You should follow the rule, but you need to know how to bend the rule. You need to work on your objectives. உங்கள் எண்ட் ரிசல்ட் என்ன வேணும்னு டிசைட் பண்ணிக்கணும். கல்யாணமானவங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகே, உங்கள் ஒய்ஃப் ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கிங்க, அவங்க எதுக்கு வழி சொல்கிறாங்கன்றது உங்களுக்கு புரியுது இல்லை. அது மாதிரி தான் பிஸ்னஸும். உங்களுக்கு பணம் ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னா you need to dig deep and discover the unmet needs of the people. And you need to convert that into a business proposition exceeding the expectations in not only price, performance, quality, delivery, எல்லாதிலையும். Then you will be the winner. You will have no competition. 54,000 டன்னு விறகு தண்ணி சுத்தப்படுத்துறது எங்கள் இண்டஸ்ட்ரி தான். நாங்கள் டையிங் இண்டஸ்ட்ரி தான் வச்சுருக்கிறோம். விறகு எரிக்கிறது நாங்கள் தான், தண்ணி சுத்தப்படுத்துறது நாங்கள் தான். இது விறகு எரிக்காமல் தண்ணி சுத்தப்படுத்துறக்கோ இல்லை விறகு எரிக்காமல் ஸ்டீம் உற்பத்தி பண்ண முடியுமா, இல்லை டையிங் பண்ண முடியுமா, அதுக்காக தொழில்நுட்பம் இருக்குங்களா சார்? ஏன் சார், நீங்கள் சிவபெருமான் மாதிரி ஆக்கலும் நீங்களே அழித்தலும் நீங்களே. நான் என்ன விஷ்ணுவா இதெல்லாம் ஐடியா கொடுக்குது? எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும், பணம் பண்ண தெரியும். என்னை பற்றி நீங்கள் ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒரு சிம்பிள் ஆள் சார். நான் சில மிஷின்களை கண்டுபிடிப்பேன். இந்த பக்கம் பணத்தை விடுவேன், 500 ரூபா நோட்டை. இந்த பக்கம் அது 50,000 ரூபா வரும். ஓகே, சில நேரங்களில் நான் கண்டுபிடிக்கிற மிஷினில் 500 ரூபா விட்ட உடனே நடுவிலே ஸ்டக் ஆகிடும். அதை தூக்கி போட்டுருவேன். அவ்வளவுதான். என்னோட பேர் தங்கவேல். லக்ஸுரி ஹவுசஸ், மாடர்ன் ஹவுசஸ்க்குள்ள கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். திருப்பூர் ஏரியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் வாட்டர் அதிகமாக வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க. வாஷ்ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்குறோம். டூஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு சில பாயிண்ட்ஸ் எனக்கு சொல்ல முடியுங்களா? திருப்பூரில் தண்ணியை பற்றி பேசுறீங்க இல்லை, நீங்கள் ஒரு பக்கம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் 54,000 டன்னு கட்டையை வாங்கி உங்கள் பாய்லருக்கு எரிக்கிறீங்க. வியாபாரத்தில் கடன் கொடுக்கலாமா? அது உங்களுக்கு நான் ஒரு 10 ரூபாயில போர்டு அனுப்புகிறேன். இன்று ரொக்கம் நாளை கடன். அந்த மாதிரி கடன் கொடுக்கலன்னா வியாபாரம் பண்ண முடியல, எஸ்பெஷலி திருப்பூரில். அதுக்கு நீங்கள் அந்த வார்த்தையை மாற்றி சொல்லுங்க. கடன் கொடுக்காம பண்ணுகின்ற திறமை உங்களிடத்தில் இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க? சரி, உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சார், நீங்கள் கடனே கொடுக்கலனாலும் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த கடன் கொடுத்தாக்கா அதை மீடியேட் பண்ணுங்க. அதாவது எல்சி வாங்கிக்கிங்க, கேரண்டி வாங்கிக்கிங்க, ஒரு போஸ்ட் டேட்டட் செக் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்கணும்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கு சூப்பராக ஒரு ஐடியா சொல்லித்தரேன். போஸ்ட் டேட்டட் செக் வாங்கிக்கிங்க. செக் ரிட்டர்ன் ஆச்சுன்னு வச்சுக்கிங்க, நிறைய பேருக்கு 2 ரூல் தெரியாது. நீங்கள் ஃபைல் பண்ணலாம், ப்ளஸ் கோர்ட் உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கும். 3வது அதை விட முக்கியம் என்னென்னா, நீங்கள் அவங்கள சிறைக்கு அனுப்பலாம். நான் பேபி கார்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்னென்னா, ஒரு பிராண்ட் அப்படின்னா எதுக்காக அந்த பிராண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் சம்பாதிக்கணும் தான் ஒரு பிராண்ட் பண்ணுறோம். அதில் 2 விதம். ஒன்று சீப்பாக கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று அந்த பிராண்ட் வேல்யூக்குன்னு ஒன்று கொடுக்கறது.
அது எது பண்ணால் சக்ஸஸ் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சீப்பாக இருந்தால் அதை ரேட் கம்மியாக கொடுத்தோம்னா நல்ல ஒரு நெட்வொர்க்கிங் ஈஸியாக வந்து ப்ராடக்ட்டை விற்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு மார்ஜின் இருக்காது. எது பண்ணால் பெட்டர்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆயிடுச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி தான் ஏதாவது பேசி உங்கள் ஒய்ஃப் கிட்ட அடி வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சார் உங்கள் கான்செப்டில் சீப்பாக பண்ணி மக்கள் வாங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருந்தால் அது ஓகே. லக்ஸரியஸ் பிராண்டு தான் சில பேர் வாங்குவாங்க. 4 விஷயம் முக்கியம் வாழ்க்கையில் முன்னுக்கு வருது. கஸ்டமர், உங்கள் கஸ்டமரை பேஸ் பண்ணி நீங்கள் பிராண்டை ரெடி பண்ணுங்க. 2வது லாபம், 3வது காம்படிஷன். உங்களை எல்லா கேம்லையும் நீங்கள் பாட்டு வின் பண்ணிட்டோம். இப்போ நாளைக்கு நான் கிரிக்கெட் விளையாடுறேன், ஓகே ஏர்செல் சிவசங்கர் வந்துட்டாப்பா, அதுக்காக நீங்கள் யாரும் கேட்ச் பிடிக்காதீங்க, பாலை கரெக்டாக போடுங்க, 6 அடிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு விடுவீங்களா? முதல்ல அவுட் ஆகிறதுக்கு வழியை பண்ணுவீங்க. நீங்கள் இந்த அமெரிக்கன் ஃபுட்பால்லாம் பார்க்குறீங்கல்ல, ஃபுட்பால் அல்லது பேஸ்பால் எல்லாம் யாரையாவது கொண்டு போய் கோல் போட விடுறோமா? பிடிச்சி இழுத்துன்னு வந்துடுறோம்ல. கபடியில் விடுறீங்களா லைனை டச் பண்ணுறதுக்கு? அது மாதிரி தான் உங்கள் வியாபாரமும். உங்களுக்கு காம்படிட்டர் உருவாவாங்க. அந்த காம்படிட்டர்ஸ் வில் என்ஷூர் தட் யூ ஃபெயில் ஸோ தட் தே கேன் வின். ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தை கஸ்டமர், செகண்ட் வார்த்தை லாபம், 3வது வார்த்தை காம்படிட்டர், 4வது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் வின் பண்ணுவீங்க. இது எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும். என்னோட பேசிக் ஸ்டேஜ் நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது, நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன எடுக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது? ஒரு சிங்கிள் பர்சனாக இருந்து எந்தெந்த ரிசோர்ஸ்லாம் நான் ரிசர்ச் பண்ணணும், நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொன்னீங்கன்னா எனக்கு என் கெரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். நீ சிங்கிள் பர்சனாக இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேர் ஸ்டார்ட் அப்புக்கு சோலோப்ரனர். பேப்பரை எடுத்து நீ என்ன சர்வீஸை கஸ்டமருக்கு விற்க போகிறன்னு எழுது. அடுத்தது அதில் எப்படி லாபம் வருதுன்னு எழுது. உன்னை பார்த்துட்டு உன் ஃப்ரெண்டு கம்பீட் பண்ணுவான், ஓகே அதை எப்படி சமாளிக்க போகிறன்னு எழுது. இதில் உனக்கு பேஷன் இருக்கான்னு யோசி. இதில் நீ ஃபோக்கஸ் பண்ணுவியான்னு. நானும் எழுதுனா நீ எதை ஆரம்பிக்கிறியோ அதில் வின் பண்ணிடுவேன் சார். ஏதாச்சும் செல்ஃப் டெவலப்மெண்ட் புக் சஜஷன் கொடுப்பீங்களா சார்? நீ போய் கூகுளில் கேட்டேன்னா 200 புக் கொடுக்கும். உனக்கு எந்த புக்கு வேணாலும் படி. த கிரேட்டஸ்ட் எய்ம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் நாட் நாலேஜ் பட் ஆக்ஷன். நம்ம ஊரில் பெரிய ப்ராப்ளம், எல்லாரும் நாலேஜாக கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் சொன்னேன் நம்ப மாட்டீங்க. இங்கே இருக்க எல்லாருமே உங்களுக்கு என்னை விட நாலேஜ் அதிகம். ஆனால் நீங்கள் ஒன்று தான் பண்ண மாட்டீங்க, ஆக்ஷன் பண்ண மாட்டீங்க. ஸோ ஆக்ஷன்ஸ் வில் yield ரிசல்ட். ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல்லுங்க. இப்போ என்ன பெரிய டாஸ்காக இருக்குதுனாங்க சார், ஆக்சுவலி எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் லுக்கிங் ஃபார் பிளேஸ்மெண்ட். ஒரு காலேஜுக்குள்ளே வர்றப்பே பெரிய கனவோடு வரான். என்ன கனவுனா ஒரு 5 lakhs கம்பெனியில் பிளேஸ் ஆகணும். இப்படி ஒரு ஜாப் சீக்கர்ஸாக இருக்கிறாங்க தவிர ஒரு ஜாப் கிரியேட்டர்ஸாக மாறுறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எப்படி வந்து அந்த ஆண்டர்பிரினர் ஸ்பிரிட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது? இப்போ எவ்ரி ஒன் இஸ் கோயிங் ஃபார் பிளேஸ்மெண்ட், ஜாப் சீக்கராக இருந்தாங்கன்னா ஹவு அந்த ஜாப் கிரியேட்டர்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது? இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களோட சஜஷன் சொன்னீங்கன்னா மேபி நம்ம இன்னும் வந்து அப்கமிங் இயர்ஸில் வந்து அந்த ஆண்டர்பிரினர் ஸ்பிரிட்டை வந்து கொண்டு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஏதாவது சஜஷன்ஸ்? இல்லானை இல்லாலும் வேண்டால் ஈண்டெடுத்த தாயும் வேண்டாம். பணம் இல்லாதவனை அவனுடைய மனைவியும் வேண்டான்றா, அம்மாவும் வேண்டான்றா. பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரே வழி நீ சோலோப்ரனர் ஆகிறதுக்கு தான். நீ போய் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவனுக்கு போய் நீ வந்து ஜாபு கேட்காத, இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணாதெல்லாம் சொல்லாத. அவனுக்கு பேஷன் இல்லைன்னு வச்சுக்கோ, இஸ் எ வேஸ்ட். நீ வந்து மற்றவங்களை பற்றி கவலைப்படாத. see the biggest problem is you have to do self love. அப்புறம் செல்ஃபிஷ்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எது நல்லதோ அதை செய்யுங்க. லாஸ்ட் கொஸ்டின் நான் கேட்டுக்கிட்டோமா? எல்லாரும் ஐஃபோன் வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாவது இன்டெலிஜென்ட் ஃபோன் வச்சுருக்கீங்கல்ல? உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எவ்ரிடே நீங்கள் 30 நிமிஷம் நடந்துருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன். உங்களுக்கு முன்னுக்கு வரணும்னு ஆசை இருந்ததுன்னா, உங்கள் உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நீங்கள் 30 நிமிஷம் நடந்துருப்பீங்கல்ல, அது எவ்ரிடே நீங்கள் உயிர் வாழ்வதற்கான விலை. நீங்கள் எங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறீங்க, டோல் பூத்துக்கு பணம் கொடுக்குறீங்கல்ல காரை ஓட்டுறதுக்கு, அது மாதிரி உங்கள் உடம்பை ஓட்டுறதுக்கு 30 minutes யூ ஷுட் ஹவ் வாக்டு. மாதம் 30 நாள், வருடம் 365 நாளும் உங்களுடைய இதயம் ஒரு நிமிஷம் அவரை மாதிரி வீக்லி 5 days மாதிரி 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிச்சின்னு வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு தெரியுமா? உற்றார்கள் உறவினர்கள் கூடிடுவார், சொல்ல மாட்டார்கள் பிணம் என்று சொல்லிடுவார். ஸோ அடுத்த மீட்டிங்க்கு வரும்போதாவது எல்லாரும் 365 days பண்ணி வைங்க. நேர் விருப்பம். திருப்பூர் வந்து எதில் ஃபோக்கஸை மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறீங்க? உன்னை எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணது மிஸ் பண்ணது ஒரு ஐஐடி ஐஐஎம் மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனை டெக்ஸ்டைல் ஃபேஷன் டிசைன் நீங்கள் போய் சத்தம் போட்டுக்க வேணாம். என்ஐடி நேஷனல் டிசைனு இதெல்லாம் திருப்பூரில் இருக்கணுமா, சென்னையிலையோ இல்லை பெங்களூர்லையோ இல்லை அகமதாபாத்லையோ பூனாவில் இருக்கணுமா? இல்லை. ஒன்று. ரெண்டாவது, யூ ஷுட் ஹவ் ஃபோக்கஸ்ட் டு மேக் அட்லீஸ்ட் 100 of your peoples as billionaires. ஓகே, ஊரை கூட்டி தேரை இழுத்து இருக்கணும். நீங்கள் தேரையே இழுக்கிறது கிடையாது, தனித்தனியாக ஆள்களை இழுத்தீர்கள். அப்புறம் மூணாவது, குடி தண்ணீர் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் நல்லது தான், பட் பெரிய ஆப்ஜெக்டிவே இல்லை உங்களுக்கு. உங்கள் இலக்குகள் எல்லாம் மிகச் சிறியவை. ஏன்னா நீங்கள் 25 வருஷத்துக்கு முன்னால் கூப்பிட்டு இருக்கணும். நான் உங்களுக்கு கனவு காண்பது